Morning champion, this is Professor Aswin from Government College of Technology. I am having Shakti as a technical champion. So, இன்னைக்கு ஒரு 8 क्वेश्चन டெஸ்ட் வச்சிருக்கார் Shakti. So, அதுக்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லுங்க. The energy requirement to heat a fully insulated enclosure will be fulfilled if a heat pump is used for heating. Heat pump heatingகாக யூஸ் பண்ணா energy requirement to heat a fully insulated enclosure will be fulfilled சொல்றாங்க. Characteristic gas constant of any perfect gas is constant. Characteristic gas constant னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எல்லா perfect gasக்கும் அது கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும்ன்றாங்க. Isentropic process is W is equal to U2 minus U1. ஏன்னா heat transfer 0 ஆயினால W equal to U2 minus U1. TDS is equal to DU minus PdV applied for reversible or irreversible process. So அது வந்து DU plus PdV DU minus PdV கிடையாது. TDS ஈக்குவேஷன் ரெண்டு இருக்கு. TDS ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன் வந்து DH minus VdP. இது minus VdP ன்றது flow work plus PdV ன்றது non flow work. So இதுவும் வந்து heat transfer in the flow process. அது வந்து heat transfer in the heat content in the closed system. The closed systemத்துக்கு இது யூஸ் ஆகும். இது open system heat இது வரும். இது TDS அதுக்கு வரும். Rankine cycle efficiency of good steam power plant may be at range of 35% to 45%. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேக்கெட் சைக்கிள் எஃபிஷியன்சி ஒரு நல்ல ஸ்டீம் பவர் பிளான்டாக இருந்தால் அது 35லேருந்து 45 வரைக்கும் செட் ஆகும் சொல்கிறாங்க. Wet bulb temperature of air whose relative humidity is 100% is equal to dew point temperature. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 100% இருந்தால் அப்போ என்ன ஆகும்னா மூணுத்திகளும் ஈக்குவலாக இருக்கும். DPT ஈக்குவல் டு WPT ஈக்குவல் டு DPT மூணுத்திகளும் ஈக்குவலாக இருக்கும். During a sensible heating, dry bulb temperature increases, wet bulb temperature increases, and relative humidity also increases. சென்சிபிள் ஹீட்டிங் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், வெட் பல்ப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தோம். எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்னா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், பார்ஷியல் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அப்புறம் டியூ பாயிண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இது வந்து பழைய கொஸ்டினில் பார்த்தோம். இது மூணு இன்க்ரீஸ் ஆகுன்றது தெரிஞ்சுக்கலாம். The higher calorific value of fuel whose composition is carbon is equal to 86% and hydrogen is equal to 6% and incombustible is equal to 8% will be same as it is lower calorific value. ஸோ ஹையரும் லோயரும் எப்போ ஈக்குவல் ஆவாங்கன்றாங்க. ஹையரும் லோயரும் வந்து ஒரே நேரத்தில் இந்த ஒரு கண்டிஷனில் ஈக்குவல் ஆகும். எப்போனா இந்த 86, 6, 8 இந்த கண்டிஷன் விட்டாங்கன்னா ஈக்குவல் ஆகும் ஹையரும் லோயரும். இன்னைக்கு 8 கான்செப்டை நம்ம பக்காவாக கற்றுக் கொடுத்த சக்திக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.